வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு பென்சிலை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? அந்த பென்சில் எழுதவே மாட்டேன்னு சொல்லுச்சு. ஏன் அந்த பென்சில் எழுத மாட்டேன்னு சொல்லுச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கடைசியா நம்ம இந்த கதையிலேருந்து என்ன கத்துக்கிட்டோம்? எல்லாத்தையும் இந்த கதையில பார்க்க போறோம். இந்த கதையோட தலைப்பு எழுத மறுத்த பென்சில். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான பென்சில் பாக்ஸில் நிறைய கலர் பென்சில்கள்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நோட்டு புத்தகத்துலேயும் டிராயிங் பேப்பர்லேயும் கிறுக்கி தள்ளிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பாக்ஸில் ஒரு மஞ்சள் கலர் பென்சில் மட்டும் ரொம்ப சோகமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பென்சிலை ஒரு குட்டி பொண்ணு எடுத்தா. அவ பேரு வள்ளி. வள்ளி அந்த பென்சிலை வச்சு ஒரு அழகான பூ வரையலான்னு நினைச்சிருந்தா. ஆனா அந்த பென்சில் எழுதவே இல்லைங்க. வள்ளி ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தா. ஆனாலும் அந்த பென்சில் தன் பிடிய இறுக்கமா பிடிச்சிட்டு ஒரு கோடு கூட போட மாட்டேன்னு அடம்பிடிச்சிச்சு. மற்ற பென்சில்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மஞ்சள் பென்சில், ஏன் நீ எழுத மாட்டேங்கிறன்னு சிவப்பு பென்சில் கேட்டுச்சு. ஆமா, எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா எழுதுனா அப்படின்னு நீல பென்சில் சொல்லுச்சு. அதுக்கு அந்த மஞ்சள் பென்சில் ரொம்ப சோகமா சொல்லுச்சு. எனக்கு வரையவே தெரியாது. உங்களை மாதிரி அழகாவோ வட்டமாவோ நேர்கோடாகவோ இலைகளாவோ வரைய எனக்கு வரல. நான் எதை எழுதினாலும் அது கோணலாத்தான் போகுது, இல்லைன்னா புள்ளியாட்டம் அங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. மற்ற பென்சில்களுக்கு அப்போதான் அந்த மஞ்சள் பென்சிலோட கவலை என்னன்னு புரிஞ்சுது. ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு அவங்க அது வரைக்கும் நினைச்சதே இல்லைங்க. உடனே அந்த நீல பென்சில் மஞ்சள் பென்சிலை பார்த்து, நீ கவலைப்படாத மஞ்சள் பென்சில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. உனக்கு படம் வரைய வரலைன்னா என்ன, உனக்கு அழகான வடிவமான எழுத்துக்கள் எழுத முடியும்ல, முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிச்சு. சிவப்பு பென்சிலும் பச்சை பென்சிலும் மஞ்சள் பென்சிலுக்கு தைரியம் சொன்னாங்க. வள்ளி மறுபடியும் அந்த மஞ்சள் பென்சிலை எடுத்தா. இந்த முறை மஞ்சள் பென்சில் கொஞ்சம் தயங்கி தயங்கி எழுத தொடங்குச்சு. முதல் தடவை கோணலா போனாலும் போக போக எழுத்து கொஞ்சம் வடிவமா அழகா வர ஆரம்பிச்சுது. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வரலன்னா அவங்க மற்ற விஷயத்துல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. நம்மளால முடியாதுன்னு நினைக்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை இன்னும் சூப்பரான ஒரு கதையில நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.